வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட். நான் உங்கள் ஏகேஎஸ். நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் வந்திருக்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ரீஃபண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்தவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அக்ரிமெண்ட்டை சென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 பேஜையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி போடணும். அந்த ரெஃபரல் நம்பர் இருக்கிற இடத்துலையும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி தான் போடணும். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அவங்க நம்பர் கேட்குற இடத்துல எல்லாமே உங்கள் ஸ்டாஃப் ஐடி போடணும். உங்கள் பேன் நம்பர் கொடுக்கணும். சைன் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிஎஃப் ரெண்டு பேஜையும் ஒரே பேஜாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அங்கே அப்லோட் அக்ரிமெண்ட், லாகின் பேஜில் அப்லோட் அக்ரிமெண்ட்டில் சூஸ் ஃபைலில் சூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஓ புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. 1,62,000 மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. ஆக்டிவ் ஐடியா இருக்குது. ஆனால் கரண்டாக டாஸ்க் பண்ணுறவங்க ஒரு 60,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மித்த ஐடியெலாம் ஆக்டிவ்ல இருந்துட்டு வித்ரா ரெக்வஸ்ட்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை டாஸ்க் பண்ணாமல் அப்படியே வேஸ்ட்டாக ஆக்டிவ்ல மட்டும் வச்சுருக்க மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரைடேக்கு அப்புறம் உங்கள் ஐடி வந்து என்னவாயிடும்னா சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால டாஸ்க்கை கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ டாஸ்க்லேயும் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் வந்து எப்படி மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணுறது, இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி கரெக்டாக அவங்க பண்ணுறது, கண்டென்ட் ரைட்டர் எப்படி பண்ணுறது, ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்லினது தான். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டாஸ்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைக்ரோ டாஸ்க்கு அந்த ஆப்பை பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். லாகின் ரெஜிஸ்டரில் உங்கள் எஸ்பிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆப்குள்ளே போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டைட்டில் கொடுக்கக்குள்ளேயே உங்கள் டைட்டில்லையே லாஸ்ட்டில் ஹேஷ் பை மோடு ஹேஷும் பை மோட் இ ஷாப் ஹேஷ்ன்றதை நீங்கள் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். கண்டென்ட் ரைட்டரில் அப்படிதான். கண்டென்ட் ரைட்டர் உங்களுக்கு வந்து 5 டைட்டில்ஸ்ன்றது மஸ்ட்டு. கரெக்டாக டைட்டில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் அந்த ரூல்ஸு லாஸ்ட்டாக சொன்ன ரூல்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேவா? இப்போ யாரெல்லாம் ஆக்டிவ்ல இருந்து டாஸ்க் பண்ணாதவங்களோ அவங்களோட ஐடியெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிடும். சஸ்பெண்ட் ஆனால் 3 மந்த்துக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஓகே? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் சார் வந்து ஒவ்வொரு ஆடியோலையும் தெளிவாக கொடுத்துருக்காரு. நீங்கள் நோட்டீஸ் போர்டை வந்து யூடியூப்பை பார்க்கறத நோட்டீஸ் போர்டை பார்த்து நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் ஷார்ட்டாக சொல்லவே. ஸோ நோட்டீஸ் போர்டில் அவர் ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாருல. அப்போ நீங்கள் நோட்டீஸ் போர்டை பார்க்குற ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திரும்பி இப்போ பை மோடில் ஷாப் பண்ண சொன்னாங்க, எஜிக்யூஸ்லேயும் ஷாப் பண்ண சொன்னாங்க. ஆனால் யாருமே பண்ணலை. இப்போ பை மோடில் வந்து 5,000 மெம்பர்ஸ் கேட்டதுக்கு 2,500 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஜிக்யூஸில் ஒரு 200 சம்திங் மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். சாரி 300 சம்திங் மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் எஸ்பி என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அதை பற்றி ஆடியோ வந்து சார் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அது ஃப்ரைடே சாட்டர்டே நீங்கள் எஸ்பி நோட்டீஸ் போர்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே? எப்படின்னா, நீங்கள் 1000னா 500 வந்து பை மோட் ஆப் வாலெட் போடுறதாகவும், 1000க்கு மேலே 2000 3000க்கு மேலே இருக்கவங்களுக்கு 1,500 எடிகோட் வாலெட்டில் போடுறதாகவும் சொன்னாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக போட போகிறாரா என்ன ஏதுன்றதை சாட்டர்டே தான் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் ஒர்க் பண்ண முடியும். டவுன்லைனர் அப்லைனர் கேட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் ஏன்னா கிளியராக அப்ளைனர் எல்லாமே சொல்லிடுவாரா தெரியாது இல்லையா? சார் நோட்டீஸ் போர்டை பார்த்தா நமக்கு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யாருக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. டீம் செலெக்ஷன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. யார் யார் டீம் செலெக்ஷன் இல்லாத அவங்களாம் டீம் செலெக்ஷன் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும். சேல்ஸ் நடந்தாதான் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே? சப்போஸ் நான் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேன், பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மெம்பர்ஸ் வந்து நீங்க என்ன ரீஃபண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நேத்திலேருந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் எனேபிள்ல இருக்குது. ஸோ உங்களால் ஒர்க் பண்ண முடியல,
என்னால் இது மாதிரி பொருள் வாங்க முடியாது, என்னால் நீங்கள் சொல்கிற இடத்துல செய்ய முடியாது அப்படின்ற கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் ரீஃபண்ட் ஃபார்மை அப்ளை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லை, என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ரீஃபண்ட் ஃபார்ம் எனேபிளில் இருக்குது. யார் யார் ஒர்க் பண்ண முடியல அப்படின்றவங்க ரீஃபண்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோ நல்லா கேளுங்க, உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.